புதுவருட ஆராதனை 2026ஆம் ஆண்டு புதுவருட ஆராதனைக்கு அமர்ந்திருக்கும் சபை மக்களே, நீங்கள் வந்துட்டு ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. அதை வழங்குவோர் பரலோக டிவி வழங்கும் உண்மையை காக்க வைக்கும் உன்னதமான நிகழ்ச்சிக்கு தம்பிமார்களே, தங்கைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தூங்கிக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களே, குறும்பு செய்யும் குழந்தைகளே, உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் சாமுவேல். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம பேட்டி எடுக்க போகிறது யாருன்னா, இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பர்சன் கிடையாது, அவங்க ஒரு அதிகாரி கிடையாது, ஒரு ஆஃபீஸர் கிடையாது, ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது. அவங்க அதுக்கும் மேலே நம்ம வானத்திலேருந்து ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டை போட்டு அவங்க நம்மளை இறக்கியிருக்கோம். பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? முதலாவது நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? அவங்க இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க ஆரம்ப காலகட்டத்தை சேர்ந்தவங்க, தேவனோடு நடந்தவங்க, தேவனோடு பேசியவங்க, தேவன் உருவாக்கின அழகான தோட்டத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம முதல் மனிதன் முதல் பெண்ணு, அவங்க தான் ஆதாம் அண்ட் ஏவாள். அவங்களுக்கு கரங்களை தட்டி வரவேறுங்க. ஆதாம் ஐயா, உங்களை பார்த்ததுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏவாள் அம்மா, உங்களுக்கும் நன்றி. உட்காருங்க. ஆதாம் ஐயா, ஏவாள் மனைவியா கிடைச்சதுல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? சாமு, இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்ச எல்லா மிருக ஜீவனுக்கும் துணை இருந்துச்சு, மனுஷனுக்கு மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. என் துணை எனக்கு எப்படி கிடைச்சான்னு உனக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சு என்னோட விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி எனக்கு கொடுத்தாரு. நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், அழகா வேற இருக்கா. ஆதாம் ஐயா அவங்களுடைய கதையை சொல்லிட்டாங்க. ஏவாள் அம்மா, ஆதாம் உங்களுக்கு கணவரா கிடைச்சதுல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? மனைவி பேச்ச கேட்கிற புருஷன் கிடைச்சா சும்மாவா? மனைவிமார்களே, உண்மைதானே நான் சொல்றது? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா தேவன் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன பழத்தையே நான் சொன்னேனே என் புருஷன் சாப்பிட்டாரு. ஆதாம் ஐயா, ஏசப்பா உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வேலை கொடுத்தாராமே. இங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் தான் பேர் வச்சிங்களா? புலிக்கு ஏன் புலின்னு பேர் வச்சிங்க? சாமு, இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். நீ தான் என்கிட்ட முதல் டைம் கேட்டிருக்கிற. எல்லா மிருகத்துக்கும் பேர் வைக்க சொல்லி பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரா. நானும் ஒரு மரத்துக்கடியில் வந்து ரொம்ப யோசிச்சு என்னை நோக்கி ஒரு புலி ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்ன பேர் வைக்கலாம் இந்த புலிக்குன்னு யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் யோசித்தேன் சாமு. அப்புறம் புளின்னு வச்சுட்டேன். சிறப்பு. ஏவாள் அம்மா, தோட்டத்தில் அவ்வளோ பழம் இருந்தோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தில் உங்களுக்கு என்ன கண்ணு அப்படி? எல்லாம் ஒரு ஆர்வம்தான். ஆர்வ கோளாறு யாரை விட்டுச்சு? சாத்தாம்ப ஏற்றி விட்டா நான் சாப்பிட்டேன், என் புருஷனுக்கு கொடுத்தேன். நீங்க சாப்பிட்டனால நீங்க வழி அனுபவிச்சதும் பத்தாம இங்க இருக்கிற பெண்கள் எப்படி வழி அனுபவிக்கிறாங்க தெரியுமா? நீங்க கெட்டீங்கன்னு பத்தாம உங்க புருஷனுக்கும் கொடுத்து அவரையே சேர்த்து கெடுத்தீங்க. அந்த அம்மா தான் சொல்லுதுன்னா உடனே வாங்கி சாப்பிட்டது. ஏன் ஐயா இப்படி பண்றீங்க? சாமு, உனக்கு இன்னும் உலக நடைமுறை தெரியல. கணவன்மாரே, பொண்டாட்டி பேச்ச கேட்கலாம் என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐயா, உங்ககிட்ட இருந்து நாங்க ரொம்ப கத்துக்கிட்டோம். நீங்க இப்ப இங்க இருக்கிற எங்க சபையா இருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னையும் ஏவாளையும் தேவன் மகிமையான ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அவரோட பேச்சை கேட்காம சாத்தானோட பேச்சுக்கு செவிசாச்சதுனால அந்த மகிமையை இழந்து எங்களை பூமிக்கு தள்ளிட்டாங்க. நாங்கள் பண்ண பாவத்தை நீங்கள் பண்ணாதீங்க. ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்களும் மகிமையாக இருப்பீங்க. நன்றி ஐயா, நீங்க நிறைய எங்களுக்காக சொல்லிக்கிட்டீங்க. நன்றி உங்களுக்கு. சரி சாமு, எங்களுக்கு நேராச்சு. வந்த டிக்கெட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போகணும்ல. ஓகே. அடுத்து நம்ம லிஸ்ட்ல
எந்த சீஃப் கெஸ்ட் இருக்காங்கன்னு பாப்போமா? பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஐயோ, இவனை பத்தி நான் சொல்ல விரும்பவே இல்லையே. இவனெல்லாம் யார் லிஸ்ட்ல போட்டது? இவனெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க? இவன் ஒரு பெரிய தூதனா இருந்தான். ஆனா மனசுல நினைச்ச ஒரே ஒரு எண்ணத்தினால அவனை கீழே தள்ளிட்டாங்க. இவனெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கெடுக்கிற வேலை இருக்குது. சீக்கிரம் வந்து இன்டர்வியூ விடுமா? சொல்லு, உன்னை பத்தி ஏதாச்சும் 4 வார்த்தை சொல்லு. 4 வார்த்தை என்ன? பைபிளே என்னை பத்தி சொல்லும். நான் யார் தெரியுமா? தேவனுக்கு நிகரா. அவர் பக்கத்திலேயே அந்த தூதர்களோட மெயின் தூதனே நான் தான். நான் பாடுனா தேவனே மயங்கிடுவேன். நான் பாடட்டா? தயவு செஞ்சு பாடி தொலைச்சிடாத. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? பெரிய பாட்டு இசை அப்படின்னு சொல்ற, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? என்னுடைய பாட்டுல தேவனையே மயங்கிடுவாரா? சரி, தேவனுக்கே நம்ம பாட்டு பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்மளே என்ன பண்ணிடலாம், இந்த பரலோகத்தை ஆண்டலாம் அப்படின்னு சும்மா நினைச்சேன். மேலும் தள்ளி விட்டார். கீழே வந்தது மட்டும் இல்ல, அவர் நினைச்சிட்டாரு நான் கீழே வந்துட்டு முடிஞ்சிட்டேன் அப்படின்னு. இங்கதான் என் ராஜ்யமே இருக்குது. இந்த குழந்தைங்க எப்ப பாரு இலவச நெருப்பு, பப்ஜி எல்லாம் ஏன் கண்ட்ரோலு, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாலிபரு சொல்லவே வேணாம். செல்ல இப்படி நவுத்திட்டே இருக்க அவ ஆயில சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. ஆபாச படம் வேற என்னென்ன எல்லாத்தையும் அவனுக்கு நான் தரேன். எல்லாத்தையும் அவன் என்ஜாய் பண்றான். நான் தான் அவனை கண்ட்ரோலே பண்றேன். இரு, கொஞ்சம் நிறுத்து. நீ குழந்தைங்களை முடிச்சிட்ட, எங்க வாலிபரை முடிச்சிட்ட. ஆனா எங்க பெண்களை உன்னால தொடவே முடியாது. அவங்க உபவாச ஜெபம் பண்றாங்க, அதிகாலையில ஜெபம் பண்றாங்க, ஜாமக்கார ஜெபம் பண்றாங்க, ஏன் ஆன்லைன்ல கூட ஜெபம் பண்றாங்க. யார் ஜெபம் பண்றா? யார் ஜெபம் பண்றால? அவங்க என் கையில தான் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா பக்கத்து வீட்டுல போற, நீ பேசிக்கிட்டே இரு. அப்புறம் வேற செல்லுல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இரு. சீரியலு எல்லாமே என் கண்ட்ரோல் தான். எப்படியோ எங்க பெண்களை நீ ஏமாத்திட்ட. ஆனா எங்க ஆண்களை, எங்க சிங்கத்தை உன்னால தொடவே முடியாது. யாரு சிங்கம்? அது சிங்கம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்னா ரீல்ஸ், யூடியூப்னா ஷார்ட்ஸ், அப்புறம் டிவினா கிரிக்கெட்டு, ஷாப்னா ஒயின் ஷாப், எல்லாத்தையும் இறக்கி இருக்கிறேன். எல்லாம் அங்கதான் போய் நம்ம பசங்க இவங்க. ஏ பிசாசே, நீ தப்பு கணக்கு போட்டிருக்க. இந்த கடைசி காலத்துல எல்லாரும் எப்படி எழும்பி இருக்காங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஊழிய செய்யறாங்க. அவங்களால முடிஞ்ச ஊழியத்தை அவங்க செய்யறாங்க இயேசுவுக்காக. தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னு அவங்க வந்துட்டு ஜெபத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேத வாசிப்பை அதிகரிச்சிருக்காங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து எங்க பாஸ்டமா எங்களுக்கு சொல்லி கொடுக்கறத அவங்க கேட்டு அதன்படி அவங்க நடக்கிறாங்க. உனக்கு தெரியுமா? சாமுவேலு மைக்க பிடிச்சுன்னு நல்ல மாதிரி மாறிட்ட பத்தியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். சொல்லட்டா? உனக்கு டைம் ஆச்சு, போ. ஐயோ, இந்த பிசாசு பையனை ஒரு வழியா இன்டர்வியூ எடுத்து அனுப்புறதுக்குள்ள என் பாதி உசுறு போயிடுச்சு மேல. வேற யாராவது நல்லவங்களா வந்தா நல்லா இருக்கும். இவனெல்லாம் யார் லிஸ்ட்ல சேர்த்ததுன்னே தெரியல. அடுத்து யார் இருக்காங்கன்னு பாப்போமா? அப்பாடா, நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது நம்ம ஆபிரகாம் ஐயாவோ நம்ம சாராள் அம்மாவும் தான். அவங்க வெறும் குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க வந்து விசுவாசத்தை, நம்மெல்லாம் பணம் இருந்தாதான் வாழ்க்கைய வாழ முடியும். ஆனா அவங்க ஒரு விசுவாசத்தை வச்சு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீர்
கண்ணீர் இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கையிலயும் போராட்டம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டு அவங்க எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறக்காம இருந்தாங்கன்னு கேட்போமா? தயாரா? ஆபிரகாம் ஐயா, உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சாராளாமா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க. ஆபிரகாம் ஐயா, உங்களை பத்தியும் நீங்க காணான் போன அனுபவத்தை பத்தியும் எங்க சபை மக்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எங்கள் குடும்பமாக நாங்கள் ஊர் அப்படிங்கிற தேசத்தில் வாழ்ந்துட்டு வந்தோம். எங்கள் அப்பா இந்த சிலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த தொழில் செஞ்சுட்டு வந்தார். அது செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிலையவே நாங்கள் தெய்வமாக வணங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு நாள் நான் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு குரல் எனக்கு கேட்டுச்சு. அந்த குரல் பார்த்தீங்கன்னா, அந்த குரல் கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு, சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த குரல் சொன்னால் எது வேணால் செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அது குரல் நீங்கள் கானான் தேசத்தை நோக்கி போங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லுச்சு. உடனே நானும் என் மனைவியும் எங்களுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கானான் தேசத்தை நோக்கி போனோம். சாராளம்மா, அவருதான் ஒரு குரல் கேட்டுச்சு, ஒரு ஒளி தெரிஞ்சது, அதனால போனேன்னு சொல்றாரு. நீங்க எதை நம்பி போனீங்க அவர் சொன்ன உடனே? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் நான் எங்கள் தேவனை நம்பியும் என் கணவரை நம்பியும் தான் நான் போனேன். அப்பா, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஆபிராம். ஆனால் தேவன் என்னை சந்தித்து பேசி நீ ஜாதிகளின் தகப்பனாக இருப்பாய்ன்னு சொல்லி எனக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாரு, தெரியுமா? ஜாதிகளின் தகப்பனா? அப்ப உங்களுக்கு ஒரு 100 குழந்தைங்க இருந்திருக்குமா? எனக்கு 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, தெரியுமா? என்னோட 100வது வயசுல தான் தேவன் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. அப்படிப்பட்ட குழந்தையவே நீங்க பலி செலுத்த தேவன் கேட்ட உடனேயே பலி செலுத்துறதுக்கு கூட்டிட்டு போனீங்களாமே? ஆமாப்பா, ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் 100வது வயசில் கொடுத்த குழந்தையும் பலியிட்டாலோ எனக்கு 1000 குழந்தைகளை கொடுக்கக்கூடிய வல்லவர் என் தேவன். எனக்கு இந்த உலகம் பூரா சந்ததி இருக்காங்க, ஏன் இவங்க எல்லாமே என் சந்ததி தான். சாராளம்மா, 1 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலே ஊர் மக்கள்லாம் பேசுறத எங்க பெண்கள்னால கேட்க முடியல. ஆனா நீங்க எவ்வளவு காலமா குழந்தை இல்லாம இருந்தீங்க, அதை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? நிச்சயமா. எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாதப்ப சொந்த பந்தம் எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. நான் பல அவமானங்களில் சந்தித்தேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே அவருடைய பலன் தான் என்னை நிரப்பிச்சு. வாக்கு தத்துவம் சொல்றீங்களே, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறின போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? தேவன் எனக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னப்ப நான் அது சாத்தியமில்லாத சூழ்நிலையில் நான் அதை நினச்சி சிரித்தேன். ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறும்போது என் தேவன் உண்மை உள்ளவராக எனக்கு இருந்தார். ஆபிரகாம் ஐயா, நீங்க எங்களுக்காக நான் டக்குன்னு கேட்கும்போது நீங்க புட்டு வச்சீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆனா இப்ப எங்க சபை மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட மனைவி சாரால் சொன்ன மாதிரி தேவன் எங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். ஆனால் அதுக்கு நாங்கள் 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 23 வருஷம் நாங்கள் காத்திருந்தோம், பொறுமையாக காத்திருந்தோம். அதுபோல் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறக்காக நீங்கள் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நன்றி ஆபிரகாம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்க சந்தித்ததுல. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தோமே விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவருடைய பேரனத்தை நம்ம பார்க்க போறோம். அவரே அப்படி இருந்தார்னா இவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? ஆனா இவருடைய வாழ்க்கையில எப்பவுமே ஏமாற்றம். எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் இவரை ஏமாத்துறாங்க, எல்லார்கிட்டையும் ஏமாந்தவரு. ஆனா ஒரு நாள் ஏசப்பா ஒரே இரவுல இவரை சந்திச்சு 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டாரு. எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
தயாரா இருக்கீங்களா? யாக்கோபையா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க ட்வின்ஸாமா? நீங்க இப்ப தனியா வந்திருக்கீங்க? ஆமாம், நாங்கள் ட்விங்ஸ் தான். என் அண்ணன் பேர் ஏசா. நான் தான் முதல்ல பிறந்திருக்கணும். என்னை முந்திட்டு அவன் வெளில வந்துட்டான். ஆனால் நான் விடுவேனா? அவன் குதிங்கால பிடிச்சிட்டு நானும் வெளில வந்துட்டேன். அவன் ஒரு காட்டுவாசி பையன், எப்பா பாரு காட்டை சுற்றிட்டு இருப்பான். ஆனால் நான் அப்படி இல்லை. எங்கள் அம்மாவோட செல்ல பையன். எங்கள் அம்மா கூட கூடாரத்துலேயே இருப்பேன். ஆனாலும் யாக்கோபு, நீங்க உங்க அண்ணன் ஏசாவை நீங்க அப்படி ஏமாத்தி இருக்க கூடாது. நான் எதுவுமே ஏமாத்தலையே. நான் ஒரு நாள் கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன் பசிக்குதுன்னு. அவன் ஊரெல்லாம் சுற்றி போட்டு காட்டை சுற்றி போட்டு வந்து பசியாக இருக்குன்னு கூழ் கேட்டான். சரி கேட்குறானே அப்படி சொல்லி நானும் வந்து பதிலுக்கு வந்து உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை உன் தலைமகன் உரிமை கொடுன்னு நான் கேட்டேன். எல்லாமே எங்கள் அண்ணனுக்குனா எனக்கு வேணுமில்ல. ஒரு கிண்ணம் கூழுக்காக அவனுடைய சொத்தவே கேட்டா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமா? இது கூழுக்காக இது சொத்தவே கேட்குறது நியாயமா நீங்க சொல்றீங்க? இருக்கிற சொத்தை ரெண்டு சொத்தே வந்து வருமானம் தெரியாது. ரெண்டு பாகமும் எங்க அண்ணனுக்குன்னா அப்ப நான் என்ன பண்றதா? சரி, ஏமாத்திட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அங்கதான் இதை விட இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி தருவாங்கல்ல சண்டே கிளாஸ்ல. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், எபேசியர் 6:1, கொலேசியர் 3:20 இருக்கு. அது பிறகு தான் எங்க அம்மா பேச்சை கேட்டு எங்க அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. நான் கொண்டு போய் எங்க அப்பாட்ட கொடுத்தா அவர் என்ன ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ணலையே. சரி, ஏமாத்தி எப்படியோ ஒரு சாப்பாடை கொடுத்து உங்க அப்பாவை ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்களா? அதை ஏன் கேக்குறீங்க சாமு? அங்கதான் வச்சாங்க எனக்கு ஆப்பு. எங்க அப்பா ஆசீர்வதிச்சதோட விட்டாரா? உன் மாமா வீட்டுக்குன்னு சொல்லிட்டாரு. நானும் பேச்ச கேட்டு போயிட்டேன். அங்க போனா நான் இங்க எங்க அண்ணனை ஏமாத்தினா அவரு என்ன 21 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. சாமு நீங்க வேற. சரி, நீங்க ஏமாந்தீங்க, ஓகே. இப்ப நீங்க ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்குனீங்க. ஆனா அதை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலை. எங்களுடைய சபை மக்களுக்கு அது எப்படி வாங்குனீங்க அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏமாறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். நான் கேட்டது ஒண்ணு, எனக்கு கிடைச்சது ஒண்ணு. எல்லாரும் என்னை ஏமாத்துறேன்னு சொல்லும்போது நான் ஒரு நாள் ஆண்டவரோட போராடி ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தான் என்ன வந்து இனிமே உன் பேர் யாக்கோபுன்னு இல்லாமல் இஸ்ரேல்னு மாற்றினாரு. எல்லா மனுஷங்களும் என்னை ஏமாத்துறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் தான் வந்து எனக்கு இஸ்ரவேல்னு ஒரு பேரை கொடுத்து என்னை மகிமைப்படுத்தினாரு. நன்றி ஐயா, உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி சாமி. இவ்வளவு நேரமா நம்ம மனுஷங்களை, அதாவது நம்ம முன்னோர்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப பார்க்க போறது யாரு தெரியுமா? இவங்க ஒரு ஏஞ்சல். இவங்க ஒரு மனுஷங்க கிடையாது. நமக்காக ஏசப்பா வச்சிருக்கிற ஒரு ஏஞ்சல். நமக்காக ஸ்பெஷலா அவங்க வச்சிருக்காங்க. அவங்க யாரு தெரியுமா? ஒரு பாதுகாப்பின் தூதன், ஒரு வல்லமையான தூதன். அவங்க நம்மளுடைய காக்கும் காவலன். அவங்க ஏசப்பா நமக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலானவங்களை தான் உங்களுக்காக நாங்க வானத்துல இருந்து இறக்கி இருக்கோம். பார்க்கலாமா மிகாவேல் தூதனை? அவரு வேற யாரும் இல்ல, அவரு நீதிக்காக நிலை நிற்பவங்க. இந்த லூசிபர் பையன் மாதிரி பெருமை பாராட்டாம ஏசப்பாவோட பேச்ச மட்டுமே கேட்டு அதன்படி செய்யறவங்க. பார்க்கலாமா? மிகாவேல் தூதன் வானத்துல நடந்த போராட்டத்தின் அனுபவத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுறீங்களா? நான் தான் உங்களை பாதுகாப்பதற்காகவே தேவனால உருவாக்கப்பட்ட பிரதான தூதன் மிகாவேல். மிகாவேல் ஏஞ்சல், உங்களுடைய வேலையை பத்தி நீங்க இன்னும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்காக ஏசப்பா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிற முதன்மையான பணியே தேவ ஜனங்களாகிய உங்களை பாதுகாப்பதுதான். அது மட்டுமல்ல,
உங்களுடைய கண்களுக்கே தெரியாம உங்களுக்கு விரோதமா எழும்புற சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய முக்கியமான பணியும் எனக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, தேவன் என்ன வான தூதர் சேனைகளின் தலைவனாகவும் நியமிச்சிருக்காரு. ஓ, வான தூதர் சேனைகளின் தலைவனா? அப்போ எல்லா அதிகாரமும் உங்களுடையது தானா? அப்படி இல்லை சாமு, தேவன் சொல்ற பணியை தான் நான் இந்த பூமியில நிறைவேற்றுறேன். அப்போ எங்களுக்காக உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லுங்களேன். நீங்க வேதத்துல பார்க்கிற தானியேல் தீர்க்கதரிசி 3 வாரங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபத்துக்கான பதில் வர தாமதிச்சது. காரணம் என்னன்னு தெரியுமா? அவருடைய ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வந்த காப்ரியேல் தூதனை சாத்தானும் அவனுடைய கூட்டமும் தடுத்து நிறுத்திட்டாங்க. அவனுக்கு விரோதமா எதிர்த்து போராடி காப்ரியேல் தூதனுக்கு உதவி செய்த தூதன் நான் தான். அது மட்டுமல்ல, மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்து பேசின போது அவனுக்கு விரோதமா பேசின தூதனும் நான் தான். இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இனி வரப்போகிற கடைசி காலத்திலையும் அந்த வானத்துல நடக்க போகிற அந்த பெரிய யுத்தத்துல வலு சர்ப்பத்தோட எதிர்த்து போராட போற தூதனும் நான் தான். மிகாவேல் ஏஞ்சல், நீங்க இவ்வளோ விஷயம் பண்றீங்களா எங்களுக்காக? எங்களால நம்பவே முடியல. இப்போ இங்க இருக்கிற எங்களுடைய சபை மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தேவன் உங்களுடைய வழியிலெல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவங்க உங்களுக்காக, உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறாரு. அவர் உங்களை எப்பவும் உங்களை காத்து கொள்வாரு. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய கண்களுக்கே தெரியாம சத்ருவானவன் பலவிதமா எழும்புவான். அதுக்கு விரோதமா எல்லாம் நீங்க அவனை கடிந்து கொண்டு நீங்க ஜெபிக்கவும் எப்பவும் மறக்க கூடாது. அப்பதான் நான் உங்களுக்காக உதவி செய்ய முடியும். நன்றி மிகாவேல் ஏஞ்சல். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது யார் தெரியுமா? உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த சபை மக்களுக்கு அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. யாருன்னா மாமியார் மருமகள் தான். அவங்க ஒரு 2 தலைமுறை, ஆனா ஒரே நம்பிக்கை. ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்தவங்க, இன்னொருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. மாமியார் மருமகனாவே இங்க எல்லாருமே எளிய பூனை மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனா நான் பார்த்ததுலே ஒரே ஒரு மாமியார் மருமகன் மட்டும்தான் என் கண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப அன்பாவும் ரொம்ப ஐக்கியமாவும் தெரிஞ்சாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? மாமியார்களே எல்லாம் கவனமா கேக்குறீங்களா? நகோமி அம்மா, ரூத், நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ரூத் அம்மா, நீங்க எப்படி, நீங்க வேற ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணு, நீங்க எப்படி அவங்களுடைய குடும்பத்துல போய் இணைஞ்சீங்க? ஆமா சாமு, நான் புறஜாதியான பெண் தான். இவங்க என் மாமியார் அவங்க ஊர்லேருந்து என்னோட தேசமான மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது அவங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்துக்குள்ளே நான் போனேன். நகோமி அம்மா, நீங்க ஏன் உங்களுடைய தேசம் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு எப்படி போனீங்க? அங்க எப்படி ரூத்தை பார்த்தீங்க? எல்லாமே முன்குறிக்கப்பட்டது தான் நினைக்கிறேன் சாமு. நாங்கள் வாழ்ந்த பெத்லகேம் தேசத்தில் ரொம்ப பஞ்சமாக இருந்தது. அப்போ எங்களுக்கு சாப்பிட கூட அங்கே எதுவுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் வளமான தேசமாக இருந்த மோவாப் தேசத்தை நோக்கி போனோம். நான் அப்புறம் என்னோட 2 பசங்க, என் கணவர், நாங்கள் குடும்பமாக மோவாப் தேசத்துக்கு போகும் பொழுது அங்கே என் அருமையான மருமக ரூத்தை அங்கே சந்தித்தோம். எங்களுக்கு ரூத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் என்னோட மகனுக்கு நான் ரூத்தை கல்யாணம் பண்ணி வச்சேன். ரூத்தம்மா, உங்களுக்கு ஏன் உங்க மாமியாரை அவ்வளோ பிடிச்சிருக்கு? நீங்க எப்படி அவ்வளோ ஐக்கியமா அந்யோன்யமா இருக்கீங்க? என் மாமியாரால் தான் நான் தேவனையே அறிஞ்சுக்கிட்டேன். அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்க பையனை விட என்னை ரொம்ப நேசித்தாங்க.
அப்புறம் நானும் என் மாமியாரும் ஒரே சூழ்நிலையில் தான் கணவனை இழந்தோம். அப்படி இருந்தும் அவங்க என்னோடய வாழ்க்கையை பற்றி யோசித்தது எனக்கு என்னோடய வாழ்க்கையை பற்றி யோசித்தாங்க. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஆனால் எங்கள் சபை மக்களுக்கு நீங்கள் எப்படி ஐக்கியமாக இருந்தீங்க அப்படிங்கிறத ஒரு 4 டிப்ஸு அப்படி போகும்போது அப்படி சொல்லிட்டு போகிறீங்களா? உண்மையான தேவனுடைய அன்பு தான் என்னையும் என் மருமக ரூத்தையும் இப்படி அன்போட வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதுபோல தான் சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, தேவ அன்பினால் இணைக்கப்படும் பொழுது அந்த உறவு ரொம்ப மகிமையாகவும் பல பேருக்கு சாட்சியாகவும் மாறும். ரொம்ப நன்றிம்மா. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரே ஒருத்தர் தான், அவர் வேற யாரும் இல்லை, இன்னொரு ஏஞ்சல் கூட நமக்காக இருக்காங்களாமே. இப்பதான் எனக்கு தெரியும். நம்ம மிகாவேல பார்த்தோம்ல, இன்னொரு ஏஞ்சல் இருக்காங்க. அவங்க யாருன்னா கேப்ரியல் ஏஞ்சல். அவங்களும் ஏசப்பா நமக்காக தான் வச்சிருக்காங்க. அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டா, இவங்க வேற டிபார்ட்மெண்ட்டு, அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டு. இவங்க நமக்கு பாதுகாப்பின் தூதன். அவங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேப்ரியல் ஏஞ்சல், உங்களை பற்றி எங்களுக்காக சொல்கிறீங்களா? உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், நாங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவனுடைய தூதர்களில், தேவனுடைய பிரதானமான தூதர்களில் ஒரு தூதன் நான் தான். நிறைய நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிற தூதனும் நான் தான். அது பணக்காரங்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அது ஒரு மாளிகையாக இருந்தாலும், ஒரு மாட்டு தொல்வமாக இருந்தாலும், தேவன் எனக்கு கொடுக்குற நற்செய்திகளை அது உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற தூதனே நான் தான். கொஞ்சம் ஏதோ எங்க சின்ன மூளைக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் எங்க பெரிய மூளைக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நீங்களாரும் இந்த நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2026 வாக்குத்தத்தம் வாங்குனீங்கல்ல, 1 சாமுவேல் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த வாக்குத்தத்தத்தை பாஸ்தம்மாக்கு சொன்ன தூதனே நான் தான். அதுக்கப்புறம் மரியாள் இருக்காங்கல்ல, மரியாள் கிட்ட ஏசப்பா பிறப்பாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்ன தூதனும் நான் தான். அதுக்கப்புறம் சகரியா இருக்காங்கல்ல, சகரியா கிட்ட உங்களுக்கு யோவான் ஸ்நானகன் பிறப்பாரு அப்படிங்கிற செய்தியை சொன்ன தூதனும் நான் தான். எங்க சபையில இருக்கிற பாஸ்டமாக்கே செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் செய்தி இருக்கா? உங்களுக்கு எந்த செய்தியும் இல்லை. ஆனால் நம்பியூர் இருக்குல்ல, நம்பியூரில் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அந்த மண்ணு தட்டில் ஒரு சர்ச். நீங்களா அந்த சர்ச்சில் தான் உட்காந்துருக்கீங்களா? அந்த சர்ச்சில் ஜானி ஷாம்பால்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட ப்ரோக்ராம் தான் அடுத்தது. தூங்கிடாமல் இருந்தீங்கன்னா சூப்பராக நடிப்பாங்க, எங்களை விட. பார்த்துட்டு போயிரு, ஓகேவா? நன்றி கேப்ரியல் ஏஞ்சல். ஆனா இன்னும் நாங்க உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். இப்ப இங்க கஷ்டப்பட்டு தூங்காம விழிச்சிட்டு இருக்கிற எங்க சபை மக்களுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்களா தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறீங்களே சிறு குழந்தைங்களே, உங்களுக்குலாம் எதிர்காலத்தில் 2020 வருஷம் முழுவதும் ஏசப்பா உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தருவாங்க. அடுத்தது வாலிப பிள்ளைங்கள பார்த்துட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்குலாம் ஏசப்பா என் வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்களே, உங்க திட்டத்தை இந்த 2026ஆம் ஆண்டுல ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா வெளிப்படுத்துவாரு. அதுக்கப்புறமா என்னெல்லாம் குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களே, குடும்பமா சேர்ந்து பெற்றோர்களா, அதுக்கப்புறம் அம்மாவா அப்பாவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இந்த 2020 வருஷம் முழுவதும் ஏசப்பா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஓகே சாமு, எனக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு எந்த செய்தியும் இல்லை, சபைக்கான செய்தி நான் சொல்லி முடிச்சிட்டேன். வர சாமு, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நன்றி கேப்ரியல் ஏஞ்சல். நீங்க இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு தூங்காம விழிச்சிருந்து பார்த்த நீங்க சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடව இருக்கிறது. அதை வழங்குவோர் பரலோக டிவி வழங்கும் உண்மையை காக்க வைக்கும் உன்னதமான நிகழ்ச்சியை produced by pastors family, sponsored by committee members and powered by church believer.